தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்க்கும் பல பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ஆர்ஐ கோட்டா பற்றி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்ஆர்ஐ சீட்னா என்ன, யார் அப்ளை பண்ணலாம், அதோட ஃபீஸ் எவ்வளவு, டிஎன்இஏ கவுன்சிலிங்கும் என்ஆர்ஐ கவுன்சிலிங்கும் சேம் ப்ராசஸா, எம்பசி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன, சிஐடபிள்யூஜிசி அப்படின்னா என்ன, என்ஆர்ஐ கோட்டா ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பேரண்ட்ஸ், என்ஆர்ஐ ஃபேமிலிஸ், கல்ஃப் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் அப்ராடில் இருக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்இஏ அண்ணா யூனிவர்சிட்டியோட என்ஆர்ஐ ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த என்ஆர்ஐ அட்மிஷன்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி குரும்பேட், ஏசி டெக்னாலஜி அதாவது அழகப்பா செட்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிண்டி, எஸ்ஏபி தி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த என்ஆர்ஐ ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 15th June 2026. ஓகே, இப்போ என்ஆர்ஐ கோட்டானா என்னென்னு பார்த்துடலாம். என்ஆர்ஐ கோட்டாங்கிறது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. இது டிஎன்இஏல அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற ஒரு கோட்டா. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 5% சூப்பர் நியூமரரி சீட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அது என்ன சூப்பர் நியூமரரி அப்படின்னா, ரெகுலர் டிஎன்இஏ சீட்ஸை குறைக்காம இந்த கோட்டாக்கு அடிஷ்னலாக சீட் கொடுக்குறதா நியூமரரி சீட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோர்ஸுக்கு 60 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 சீட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் 5% சீட்டை வந்து என்ஆர்ஐ கோட்டாக்காக அடிஷ்னலாக அலாட் பண்ணுறது தான் சூப்பர் நியூமரரி. இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ரெகுலர் டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் கிடையாது. இதுக்குன்னு தனியான ஒரு ப்ராசஸை அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த என்ஆர்ஐ கோட்டாவில் கம்யூனல் ரிசர்வேஷன் கிடையாது. அதாவது பிசி, எம்பிசி இந்த மாதிரி எந்த ரிசர்வேஷனுமே கிடையாது. சிஐடபிள்யூஜிசி அதாவது சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப் கண்ட்ரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 கேட்டகரிலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அவங்க வந்து சிஐடபிள்யூஜிசி அண்ட் என்ஆர்ஐ இந்த 2 கேட்டகரிலையுமே அவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதனோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்துடலாம். மெயினான ரூல் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க, அதாவது ஃபாதர் இல்லைன்னா மதர் இல்லைன்னா ஒரு லீகல் கார்டியன், இவங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கணும். அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டேட்டஸில் இருக்கணும். ப்ரூவ் செய்கிறதுக்காக இந்தியன் எம்பசி சர்டிஃபிகேட்டை நம்ம கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு அஃபிடவிட் வாங்கிலாம் சப்மிட் பண்ணக்கூடாது. இது கிளியராக இந்தியன் எம்பசி கொடுக்குற சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். இதுவும் பர்டிகுலராக இந்த எம்பசி சர்டிஃபிகேட் டேட் வந்து 1st March 2026க்கு பிறகு இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஒருவேளை லீகல் கார்டியன் ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தால் கோர்ட் அப்ரூவ்டு கார்டியன்ஷிப் ப்ரூஃப் தேவைப்படும். ஒருவேளை பேரண்ட்ஸ் சீஃபேரராக இருந்தால் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அதாவது சிடிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சப்மிட் பண்ணோம். இப்போ இதற்கான அகாடமிக் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்துடலாம். அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணலாம். உங்களோட கிட்ஸ் இந்தியாவில் 10th + 2 அதாவது 10+2 படிச்சிருக்கலாம். இல்லைன்னா ஃபாரின் போர்டில் படித்தவங்களாக இருந்தாங்கன்னா 8+4 அந்த கேட்டகரியில் படிச்சிருக்கலாம். சில கண்ட்ரியில் 9+3 ஃபாரின் போர்டு அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி கூட இதில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனோட மினிமம் ரெக்யர்மெண்ட், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதனுடைய கம்பைன்ட் ஆவரேஜ் வந்துட்டு மினிமம் 45% இருக்கணும். இதனுடைய மெரிட் கால்குலேஷன் எப்படி அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸில் 100 மார்க்ஸ் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 100க்கு அப்படியே 100 எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி இதை 100 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. கிட்டத்தட்ட நம்ம டிஎன்இஏ மாதிரியே தான் இது. கிட்டத்தட்ட டோட்டலுக்கு வந்துட்டு 200 மார்க்ஸ் பேசிஸில் மெரிட் ப்ரிப்பேர் செய்யப்படும். ப்ரிடிக்டட் ஸ்கோர்ஸ் அக்செப்டட் கிடையாது. ஹேண்ட் ரிட்டன் மார்க்கெட் சீட்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கிரேட் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட் மார்க்ஸ் ரெஸ்பெக்டிவ் போர்டில் இருந்து தான் வரணும். பிரின்சிபல் லெட்டர் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த என்ஆர்ஐ கோட்டாக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, எம்பசி என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் தேவைப்படும், எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும். நீங்கள் ஒர்க் பண்ணுற அலுவலகத்துலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
பாஸ்போர்ட்டு, விசா காப்பிலாம் கொடுக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். 10th அண்டு 12th மார்க் ஷீட்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிவிட்டு 2 MBக்குள்ளே இருக்கணும் ஒவ்வொரு ஃபைலும். நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் சொன்னேன் இல்லையா, அது பர்டிகுலராக 1 March 2026க்கு பிறகு இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்டாக இருக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து மினிமம் லாஸ்ட் 6 monthஸாக இருக்கணும். பர்டிகுலராக 1 September 2025க்கு பிறகு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கலான அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த பாஸ்போர்ட், மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட் இதிலெல்லாம் ஸ்டூடெண்ட்டோட நேமு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச் கூட அன்னெசரி டிலேயை கிரியேட் பண்ணும். இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி CFAKல தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அந்த போர்ட்டலில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதோட அப்ளிகேஷன் ஃபீ வந்துட்டு $400. இதுக்கு 18% GSTயும் இருக்கும். இந்த ஃபீ வந்து நான் ரீஃபண்டபிள். செகண்ட் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் நம்பர் 2ல் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3ல் மெரிட் ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 4ல் வந்து என்ன ஆகும்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அவங்க கேட்பாங்க. கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் $1000 இனிஷியல் டெபாசிட்டை பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறப்ப அட்ஜஸ்ட் செஞ்சுக்குவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் பிரான்ச்சை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, காலேஜையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ முக்கியமாக இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் வந்து டாப் பிரான்ச்சஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், IT, ECE, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இது எல்லாத்துக்கும் ஆனுவல் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $7,500 பெர் இயர். அதர் பிரான்ச்சஸ் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், EEE அந்த மாதிரியான பிரான்ச்சஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா $3,750 பெர் இயர் இது தேவைப்படும். இதுக்கு பிறகு நீங்கள் ஹாஸ்டலுக்கு பே பண்ணுறது தனி, ஃபுட்டுக்கு பே பண்ணுறது தனி, பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் தனியான ஃபீஸு. ஸோ பேரண்ட்ஸ் டோட்டல் பட்ஜெட் பிளானிங்கை இது கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓல்டு எம்பசி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அஃபிடவிட் மட்டும் அப்லோட் பண்ணுறாதீங்க. டைரெக்டான எம்பசி சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும். ஸோ அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். தப்பான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 September 2025க்கு அப்புறம் இருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் கொடுக்கணும். 4வது வந்துட்டு பிரின்சிபல் கொடுக்குற கிரேட் கன்வர்ஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ஸ்கூல் போர்டு தான் கொடுக்கணும். 5வது வந்து என்ன அப்படின்னா, பிரான்ச்சை நீங்கள் ஒரு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி மாற்ற முடியாது. இந்த மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த NRI கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ TNEA கவுன்சிலிங்க்கும் NRI கவுன்சிலிங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலர் TNEA கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ரேங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் சீட் அலோகேட் பண்ணுவாங்க. 2வது, தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் TNEA கவுன்சிலிங்கில் ரிசர்வேஷன் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி கேட்டகரிக்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. 3வது வந்து இதனோட ஃபீஸ் ரொம்பவே கம்மி. ஆனால் NRI கோட்டாவில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி செப்பரேட்டான மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. இதில் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஃபீவை $US தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, $7,500 ஃபார் the top choice branches. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, ECE இதுக்கெலாம் வந்துட்டு $7,500. மற்ற பிரான்ச்சஸ் லைக் மெக்கானிக்கல் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு $3,750. அப்புறம் NRI கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு 5% சூப்பர் நியூமரரி சீட்ஸை அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. இந்த NRI கவுன்சிலிங்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது 16th March 2026 இதனுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட லாஸ்ட் டேட் வந்துட்டு 22nd May இருந்துச்சு. ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 15th June 2026க்கு மாற்றிருக்காங்க. பர்டிகுலராக நான் திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எம்பசி சர்டிஃபிகேட்டும் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் 1 March 2026க்கு அப்புறம் இஷ்யூ பண்ணதாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இந்த NRI கவுன்சிலிங், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கான NRI கவுன்சிலிங் வந்துட்டு 5 கேம்பஸ்க்கு தான் வந்து அலவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் CEG கிண்டி, MIT குரோம்பேட், AC காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி,
ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ரைவேட் காலேஜுக்கெலாம் இது அலோடு கிடையாது, டிஎன்ஏ கீழே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, எஸ்ஆர்எம், சாஸ்திரா, விஐடி அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் என்ஆர்ஐ கோட்டாக்கு போனோன்னா டைரக்ட் காலேஜில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி செப்பரேட் இன்ஸ்டிடியூட் கவுன்சிலிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேசுனது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட என்ஆர்ஐ கவுன்சிலிங் ப்ராசஸ் மட்டும்தான். எப்பவுமே அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்லோடட் ஃபைலையும் கரெக்டாக செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, பிரான்ச் ப்ரிஃபரன்ஸு, ஃப்யூச்சர் கேரியர் பிளான்ஸு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்இஏ கட் ஆஃப் அனாலிசிஸ், காலேஜ் செலெக்ஷன், கேரியர் கைடன்ஸ், அட்மிஷன் ப்ராசஸ் அப்டேட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு ஜே இன்சைட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.